ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி இங்கிலீஷில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என் பெயர் ரவி, மை நேம் இஸ் ரவி, மை நேம் இஸ் ரவி. நெக்ஸ்ட் நான் எனது குடும்பத்துடன் வசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வசிக்கிறேன், ஐ லிவ், ஐ லிவ். நான் வசிக்கிறேன் யாருடன்? எனது குடும்பத்துடன். வித் மை ஃபேமிலி, வித் மை ஃபேமிலி. ஐ லிவ் வித் மை ஃபேமிலி. நான் எனது குடும்பத்துடன் வசிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என் குடும்பத்தில் 6 பேர் உள்ளனர். என் குடும்பத்தில் 6 பேர் உள்ளனர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல பாருங்க, உள்ளனர் அப்படின்னு இருக்கும். இது எப்படி சொல்றது? தேர் ஆர், தேர் ஆர். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். அப்போ 6 people அல்லது 6 members. எங்கே? என் குடும்பத்தில். அப்போ இன் மை ஃபேமிலி. தேர் ஆர் 6 people இன் மை ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை காமெண்டில் டைப் செய்யவும். ஓகே, நெக்ஸ்ட் என் அப்பாவின் பெயர் ரமேஷ். ஃபர்ஸ்ட் என் அப்பாவின் பெயர். அப்போ மை ஃபாதர்ஸ் நேம், மை ஃபாதர்ஸ் நேம். என் அப்பாவின் பெயர் என்னது? ரமேஷ். அப்போ இஸ் ரமேஷ். மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ரமேஷ். என் அப்பாவின் பெயர் ரமேஷ். உங்களுடைய அப்பாவின் பெயர் என்ன அப்படிங்கிறதை காமெண்டில் டைப் செய்யவும். ஓகே, நெக்ஸ்ட் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். he is a lawyer, he is a lawyer. இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் கிளாஸ். அதனால் நீங்கள் பின்னாடியே சொல்லிக்கொண்டே உங்களுடைய அப்பா என்னவாக இருக்கிறார் என்பதை காமெண்டில் டைப் செய்யவும். இது மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய எல்லா சென்டென்சஸையுமே நீங்கள் பின்னாடி சொல்லிக்கொண்டே காமெண்டில் டைப் செய்யவும். ஓகே, நெக்ஸ்ட் அவர் தினமும் கடுமையாக உழைக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் கடுமையாக உழைக்கிறார். எப்படி சொல்றது? he works hard, he works hard. அவர் கடுமையாக உழைக்கிறார். எப்போது? தினமும். அப்போ எவ்ரிடே. he works hard every day. அவர் தினமும் கடுமையாக உழைக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் என் அம்மாவின் பெயர் லக்ஷ்மி. என் அம்மாவின் பெயர் லக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் என் அம்மாவின் பெயர் எப்படி சொல்றது? மை மதர்ஸ் நேம், மை மதர்ஸ் நேம். என்னது? லக்ஷ்மி. அப்போ இஸ் லக்ஷ்மி. மை மதர்ஸ் நேம் இஸ் லக்ஷ்மி. என் அம்மாவின் பெயர் லக்ஷ்மி. ஓகே, நெக்ஸ்ட் அவர் என் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார். அவர் என் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் கவனித்துக் கொள்கிறார். எப்படி சொல்றது? she takes care, she takes care. அவர் கவனித்துக் கொள்கிறார். எதை? என் குடும்பத்தை. அப்போ ஆஃப் மை ஃபேமிலி. டேக்ஸ் கேர் அப்படிங்கிற வேர்டு வரும் பொழுது அதற்கு பின்பு ஆஃப் அப்படிங்கிற வேர்டு நாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ she takes care of my family. அவர் என் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் நன்றாக சமையல் செய்வார். அவர் நன்றாக சமையல் செய்வார். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? she cooks well, she cooks well. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரன் உள்ளனர். எனக்கு ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரன் உள்ளனர். ஃபர்ஸ்ட் எனக்கு உள்ளனர். இது எப்படி சொல்றது? ஐ ஹேவ், ஐ ஹேவ். எனக்கு உள்ளனர். யாரு? ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரன். ஒன் சிஸ்டர் அண்ட் ஒன் பிரதர். ஐ ஹேவ் ஒன் சிஸ்டர் அண்ட் ஒன் பிரதர். எனக்கு ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரன் உள்ளனர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய சகோதரியின் பெயர் பிரியா. என்னுடைய சகோதரியின் பெயர் பிரியா.
இது எப்படி சொல்றது? மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் பிரியா. மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் பிரியா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் என்னை விட மூத்தவள். அவள் என்னை விட மூத்தவள். இது எப்படி சொல்றது? she is older than me. she is older than me. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் பொறியியல் படிக்கிறாள். அவள் பொறியியல் படிக்கிறாள். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? she is studying engineering. she is studying engineering. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய சகோதரனின் பெயர் கார்த்திக். என்னுடைய சகோதரனின் பெயர் கார்த்திக். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? மை பிரதர்ஸ் நேம் இஸ் கார்த்திக். மை பிரதர்ஸ் நேம் இஸ் கார்த்திக். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் என்னை விட இளையவன். அவன் என்னை விட இளையவன். எப்படி சொல்றது? he is younger than me. he is younger than me. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் பள்ளிக்கு செல்கிறான். அவன் பள்ளிக்கு செல்கிறான். எப்படி சொல்றது? he goes to school. he goes to school. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய தாத்தாவின் பெயர் சுரேஷ். என்னுடைய தாத்தாவின் பெயர் சுரேஷ். எப்படி சொல்றது? மை grandfather's name is சுரேஷ். மை grandfather's name is சுரேஷ். அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he is retired. he is retired. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய பாட்டியின் பெயர் மீனா. என்னுடைய பாட்டியின் பெயர் மீனா. மை grandmother's name is மீனா. மை grandmother's name is மீனா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் இரவில் எனக்கு கதை சொல்லுவார். அவர் இரவில் எனக்கு கதை சொல்வார். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? she tells me story at night. she tells me story at night. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் என் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறேன். நான் என் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறேன். எப்படி சொல்றது? I love my family very much. I love my family very much. I love my family very much. I love my family very much.